ஜோக் ஃபால்ஸ்ல நேரம் வண்டி திரும்பி கேட்கணுமா நான் இப்போ. ஐயா தண்ணிக்குது மக்களே. ஐயோ இப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கலையே. அனந்தபுரம் கேன்சர் மெடிசன் சென்டர் அப்படியே வந்தோம். அந்த வேலை இருக்குது, அப்படியே ஒரு வீடியோ போட்டுக்கலான்ட்டு போட்டுருவேன். கோவா ட்ரிப் எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அருண் பிரேவா கெவின் பிரேவா மிஸ் பண்ண போகிறோம். அவங்க குஞ்சு போகிறாங்க. வெயில் காலன்றதுனால எல்லா இடத்துலையும் காஞ்சிட்டு இருக்குதுங்க, தண்ணி இல்லை. பட் மழை காலத்தில் வந்து அந்த ரோட்டில் பா அப்படி இருக்கும். எல்லாமே வாட்டர் பாஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ரோடு. ரெண்டு பேரும் குஷி ஆகிட்டாங்க, அப்படியே செம வைப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எண்டில் நெற்பயிர் பார்க்குறப்ப தான் அடா 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 அடா. ஜோக் ஃபால்ஸோட சூப்பர் தாங்க, எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். கிட்ட வந்துட்டோம், இன்னொரு 15 கிலோமீட்டர் தான். 15 கூட இன்னும் கம்மியாக இருக்கும். தண்ணி இருக்குதா இல்லை தெரியல, பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். உலக புகழ்பெற்ற ஜோக் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு போனோம், திருப்பி வந்துருக்குறோம். ஓப்பன் இருக்குதா இல்லை தெரியல, பார்க்கலாம் வாங்க. நான் ஓப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன், கடை மட்டும் ஓப்பனாக இருக்குது, பார்க்கலாம். சும்மா தண்ணி இருக்காது, அப்படி போய் எட்டி பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அடடா ஓப்பன் இருக்குது மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரி போக தவளை ஓகே, டைரெக்டாக வண்டி போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக போனால் செம்மையாக இருக்கும். எப்போவுமே போனதில்ல டைரெக்டாக வண்டியில். அடா 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 அடா, என்ன ஒரு வைப்புங்க பைக்கில் டைரெக்டாக போகும்போது. இந்த வழிக்கு இது மாதிரி பைக்கில் வந்ததே இல்லை டைரெக்டாக. ஜோக் ஃபால்ஸ்ல நேரம் வண்டி திரும்பி கேட்கணுமா நான் இப்போ. ஐயா தண்ணிக்குது மக்களே, தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது பார்த்தியா. திஸ் இஸ் எ ஜோக் ஃபால்ஸ். எப்பவுமே வர முடியாது, காலங்காலத்தில் வந்ததுனால யாரும் இல்லை, விட்டாங்க. ஆமாம் மக்களே, ஃபஸ்ட் டைம் மக்களே பைக்கில் வந்து ஜோக் ஃபால்ஸ் நிற்க வச்சுருக்குன்னா அடா 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 அடா, என்ன வைபு, என்ன வைபு. தண்ணி ஒரு நிறைக்குது ப்ரோ, தண்ணி நிறைக்குது. அன்றைக்கி வந்த தண்ணியே இல்லை, இவ்வளோ தண்ணியெல்லாம் படிச்சிருதுல்ல. அதெல்லாம் கீழே இறங்கி போகிறது, அங்கெல்லாம் கட்டி நிற்கிறாங்க இல்லையா, அதனால் விடுறதில்ல இப்போ. நல்ல எப்பவுமே விட மாட்டாங்க, ஆள் இல்லை, அதான் அந்த ஆள் அமுச்சு விட்டான். டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஆமாம், ஏன்னா தான் ஃபைன் கன் போட்டு போகிறாங்க. அப்புறமா என்ன வைப்னே தெரில, என்ன ப்ராப்ளம்னே தெரில. அடிக்கடி ஜோக் ஃபால்ஸ் வரதாகிறது மக்களே, என்னான்னு தெரில. பட் வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க மக்களே. உலக புகழ்பெற்ற ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடக மாநிலம் சிவமொக்கா மாவட்டம் சாகர் தாலுகாவில் அமைந்து உள்ளது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நீர்வீழ்ச்சிகளில் சுமார் 293 அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் ஜோக் நீர்வீழ்ச்சி இதனால் கடற்கரையை அனுபவிக்க ஏற்றதாக அமைகிறது. கடற்கரையின் அழகு மிகச்சிறந்ததாக இருக்கும், அதன் நீர் அமைதியாக இருக்கும் மற்றும் முந்தைய மழைக்காலத்திலிருந்து சுற்றுப்புறங்கள் பசுமையாக இருக்கும் போது இது உச்ச சுற்றுலா பருவமாகும். தெளிவான வானம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கு ராணி என்றும் ஷரவாவதி ஆற்றில் கோவில் கட்ட விரும்பிய சோண்டா ராஜாவின் பெயரால் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு ராஜா எனவும் பெயரிடப்பட்டு உள்ளது. இயற்கை அழகை ரசிக்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீர்வீழ்ச்சியை காண லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். கும்கி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். இங்கே தான் அந்த சொல்லிட்டால காதல் பாட்டு ஷூட் பண்ணாங்க. படுத்துக்கிட்டே வெயிட் பண்ணுறது, அதை பார்க்கலாம் வாங்க.
இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நின்று அப்படியே போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே தெரியுது ப்ரோ அது. ஆமாம் ப்ரோ. ஏய் தாண்டி போக மாட்டேன், தாண்டி போக மாட்டேன். பயமாக்குது எனக்கு. எப்படி இருக்குது? ஐயோ, இப்படி இருக்கும் நினைச்சு கூட பாக்கலையே. நம்ம திரும்பி பத்திக்கிறோம். உனக்கு எடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஜோக் பால்ஸ் பார்த்துட்டோம். இந்த ரோடே வேணான்னாங்க. பட் வந்தவொடனே செம்ம இப்போ பாட்டிங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குதுன்னு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட சேனலோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுற செக் பண்ணி பாருங்கள். நல்லா பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நேராக சிவமுகா போயிட்டோம்னாக்கா அவனுக்கு ஃப்ரெண்டு இருக்கார், நம்ம லடாக் ரைடுக்கு வந்தார் இல்லையா, அவர் இங்கே வேலை கிடச்சிருக்குது. இப்போ வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்குது. அவரை மீட் பண்ணிட்டு அப்படியே அங்கே பத்ரா டேம் இருக்குது, லக்கோலி டேம்னு சொல்லுவாங்க, பத்ரா டேம்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சால் போயிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அதுவும் நல்லாயிருக்கும். உடல்நிலையத்தில் பார்க்கலாம். பாய் ஜோக் பால்ஸ், பாய். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் அதிகமாக விளாக் வராது. தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் ஷூட் பண்ணுறேன். இந்த இடத்துல நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஓகே, செம்மையாக இருந்துச்சான். செலவு பண்ணுற ஊர் இது. இங்கே தான் நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன். எப்படியே ஜோக் பால்ஸ் போனோன்னாக்கா வரவங்க இப்படி வந்துவாங்க. தலைக்குப்பாக்கு ட்ரெயின் போட்டிங்கனாக்கா வந்துடும். சாப்பிடணும், ஹோட்டலில் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நெற்பேராக இருக்கிற இடம். அந்த இடம் தாங்க இது. அப்போ வந்து இப்போ எப்படின்னு இப்போ எப்படிக்குது பாருங்கள். ஃபுல்லு காஞ்சிட்டு எதுவுமே இல்லை. இப்போது 2 போகம் நல்லா வழி வைப்பாங்க. அதாவது 4 மாதத்துக்கு ஒரு வாட்டினாக்கா 3 போகம் கணக்கு வருது இல்லையா, 2 போகம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஆகிட்டுக்குது. ஒன்றுமே இல்லை, காஞ்சிட்டு இருக்குது. கருவாடு ஆகிட்டுக்குது. இதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடா என்னமா இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. ஸோ சேட். சாப்பிட்ற இடத்துல கூட போலீஸ்கார விட மாட்டேறான் மக்களை. சைடில் நிற்காச்சு சாப்பிட்டுக்கிறோம், அதுக்கும் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறோம். நோ பார்க்கிங் போடவே இல்லை அங்கே. ஆனால் வந்து ஃபோட்டோ பிடிச்சி இந்த பக்கம் ஓட்டுற மாதிரி இல்லையா. அப்போ வந்து ஹோட்டல் இருக்குது, எதுக்கு சாப்பிட்ணும்? எல்லோரும் வந்து தலைமையில் வச்சுன்னு இருப்பாங்க வண்டியை. போயிட்டே காரணங்க. அது தமிழ்நாடு வண்டி பார்த்தா விட்ருவானுங்க, சும்மா விட மாட்டானுங்க. அனந்தபுரம் கேன்சர் மெடிசன் சென்டர் அப்படியே வந்தோம். அந்த வேலை இருக்குது. அப்படியே ஒரு வீடியோ போட்டுக்கலான்ட்டு போட்டுருக்கிறேன். நான் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். சும்மா அந்த வயலில் வந்து இல்லையா, அவங்க 2 பேர் அவங்க சேனல் எதுவும் போடல. சரி இப்போ எடுங்க ப்ரோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன். போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க வீடியோ. அவ்வளோதான். இப்போ சிவமுகாவுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறாங்க,
அவர் மீட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வர வேண்டியது தான். இன்றைக்கி போவோமா நாளைக்கு போவோமா தெரியாது, பார்க்கலாம். டைம் 11 மணி ஆயிருக்குது. இப்போ வெயில் காலன்றதுனால இப்படி இருக்குது. மழை காலத்தில் வந்தீங்கன்னா சும்மா கும்முன்னு சூப்பராக இருக்கும். என்ன ப்ரோ? சிவமுகா தாண்டி போகணும். சிவமுகா வந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஒரு எலிஃபென்ட் சஃபாரி இருக்குது, அதை பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி போகலான்னு சொல்லியிருக்கிறேன். சக்கரபெயிலு பேர், சக்கரபெயிலு எலிஃபென்ட் சஃபாரி. அதெல்லாம் அப்போ சுற்றின காலம். நான் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போல்லாம் வீடியோ போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ சார், நம்ம தமிழ் விளாகர்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. அங்கே ரீசெண்டாக நம்ம யார் எடிஷன் விளாக்ஸ் கூட இந்த இடத்துல வந்து மெடிசன் வீடியோ போட்டிருந்தார். சிவமுகா 45 கிலோமீட்ரு, அப்படி 1 hour ஆகிடும். ஓகே மக்கள், சிவமுகாவில் மீட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தோம். நம்ம லடாக்கு கோரைடரை எங்கே போனார் தெரியல. இங்கே தான் இருக்கிறாரு, பார்க்கலாம். எங்கே வண்டி பார்க் பண்ணுறது? அங்கே நேரில் இருக்குதுங்க, பார்க்கலாம். பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார். பரவாயில்ல, பெரிய ஹாஸ்பிட்டல். அப்புறம் A few hours later. எப்படின்னு நம்ம விளாக் வந்து எண்டாக போகிறோம் சந்திராயப்பட்டினம் கிட்டேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சல் வாட்டி ஓட்டி பார்த்தலான்னு ஓட்டின்னு இருக்கிறேன். எப்படி இருக்குது பார்க்கலாம் மக்களே. எங்கே கேரே காணும். வண்டி குள்ளமாக இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. என்ன ஏஞ்சல், ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஓட்டினாக்கா? ஓகே ஓகே. 2 வாட்டி லடாக் போயிட்டு வந்துருக்குது. நேபாள் போட்டு நல்லா போயிட்டு வந்துருக்குது. ட்ரைவ் எப்படி இருக்குது தெரில, நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. பரவாயில்ல ஏஞ்சல், நல்லா தான் இருக்கிற. அதை சும்மா இருங்க தலைவரே, கலாய்க்காதீங்க. அதான் ஏஞ்சல் உண்மையாக தான் சொன்னேன். ஏஞ்சல் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அதுக்கு தான் அவங்க ஓனர் விட்டு ஆட்டுறாரு பழகுது வண்டியை. சர்றன்னு ஓட்டுறாரு. 3வது கேரில் 50 கிலோமீட்டர் சர்றன்னு போகுது. ஒரு வாய்ப்பு செஞ்சதில்லை. என் வண்டி 4வது கேர் போட்டால் தான் 50க்கு பர்றன்னு போகும். ஓகே 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 ஏஞ்சல், சூப்பராக தான் இருக்கிறேன். வயசானாலும் நீ அழகாக தான் இருக்கிற, இன்னும் கெத்தாகவும் இருக்கிற. சூப்பர் சூப்பர் ஏஞ்சல். சும்மா இருங்க ப்ரோ, கலாய்க்காதீங்க ப்ரோ. வேற லெவல் மக்களே ஏஞ்சல். அதுக்கு நம்ம அருண் ப்ரோ அடிக்கிறாரு போல வண்டியை. சும்மா அப்படியே முறுக்குனா 120 130 தான் போகுது. நான் 80லேயே வந்துட்டு இருக்கிறேன். ஓ, ஹாரன் சூப்பராக இருக்குது ஏஞ்சல். ஓனர், நான் ஓனர் என்ன விட்டுட்டு ஏஞ்சல் பிடிச்சிட்டேன். இல்லை சிட்டி, கொஞ்ச நேரம் தான். உன்னை விட முடியுமா சிட்டி? வரேன் போயிடாத. ஓகே ஓனர். அடாடாடா, தலைவர் என்னென்னோ பண்ணுறாரு ஏஞ்சலை. கேமரா ஹெல்மெட்டை தூக்கி பிடிக்கிறாரு. ஓய். அடுத்து பிளாக் பெல். ஓனர், நான் திரும்ப வண்டி மாறிட்டே இருக்கிறேன், என்னை விட்டுட்டியா? இல்லை சிட்டி, கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்துக்கிறேன். ஓகே ஓனர். நான் பிளாக்கி எப்படிக்கிற? நல்லா இருக்கு தலைவரே. என்ன பண்ணிட்டீங்க? இல்லை சும்மா ஓட்டி பார்க்கலாம் தான். உன்னையும் நல்லா இருக்கிறியா இல்லையான்னு. அடாடா, இது சூப்பராக இருக்குதே. நல்லா இருக்கிறடா நீயும். தேங்க்யூ தலைவரே. ஃபஸ்ட் டைம் பல்சர் வண்டிங்களை ஓட்டுறது. இது 200cc இல்லையா, அதனால் கும்முன்னு இருக்குது. நமக்கு 150cc பரான்னு வரும் ஸ்டார்டிங்கில். ஓகே நல்லா தான் இருக்குது. சூப்பராக பிளாக் பெல். ஐயோ சிட்டி பையன் பார்க்குறானே. ஓனர், என்ன பண்ணுற நீ? இல்லை சிட்டி, சும்மா தான். ஓகே நடத்து. பிளாக் பெல், நீ எத்தனை ஊர் சுற்றிக்கிற? நான் ரேஞ்ச் சுற்றிக்கிறேன் தலைவரே. 60 ஊர் சுற்றிக்கிறேன் நானும். ஆனால் சிட்டியில் போட்டு சுற்றணும், நான் சுற்றலையா தலைவரே?
இரு பிளாக் பேல் இப்போ தானே ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி சுற்றிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய சுற்றி பார்க்கலாம். கோவா எப்படி இருந்துச்சு பிளாக் பேல்? கோவா நல்லா ஆச்சு தலைவரே. நீங்கள் மட்டும் நல்லா உள்ளே பஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. என்னை கூப்பிடுவே இல்லை பீச்சுலலாம். பிளாக் பேல் தெரிஞ்சுக்கினே பேசுறியா? உனக்கு பீச்சிலலாம் கூப்பிட முடியுமா? மண்ணில் கீழே இறங்கிட மாட்டேன் நீ. அப்புறம் நேரம் தூக்கின்னு வர்றது. அடாடாடா நான் பேக் பேல் ஒரே ஜாலி பழகுது. சுற்றி கொண்டு எடுக்கிறாங்க. ஒரே குஷி. ஆமாம் தலைவரே, ஒரே ஜாலி தான் போங்க. என்ன அந்த ஒரு நேரத்துக்கு பிரிய போகிறோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தலைவரே. சரி விட சிட்டி பாட்டு நீங்களாம் பேசிங்க நல்லா. கொடு மனமே இந்த நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். எங்கள் உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் ஹரவோ. மக்களே கோவா ட்ரிப் எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அருண் பிரேவன் கெவின் பிரேவன் மிஸ் பண்ண போகிறோம். அவங்க இப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. சந்திராபேட்டில் இருக்கிறோம். நான் இப்படி பிரிஞ்சு போக போகிறேன். அவங்களுக்கு இங்கேருந்து 260 கிலோமீட்டர், எனக்கு இங்கேருந்து 140 கிலோமீட்டரு. ஸோ சேட். ஒரு வாரம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. கெக்க பக்க சிரிச்சுக்கிருந்தோம். ப்ரோ மூஞ்சிங்களை பார்த்து தொங்கி போச்சு. இப்படி வாங்க ப்ரோ. அவர் வந்து அவங்க லவர் 2-3 பேர்த்த பாக்குறேன்னு போறாரு ப்ரோ. எங்கெல்லாம் என்ன ப்ரோ அப்படி ஆகி போச்சு? நீங்க தான் 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம் 5 5 7 தான் நேத்து நைட்டு. அப்படியா? என்ன 3 நம்ம டாபிக் பேசலாம் ப்ரோ. அதெல்லாம் வேணாம். சரி ஓகே மக்களே, ஏதோ தலைவர் வந்து வேற லெவல்ல இந்த கோவா ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி நீட்டா பயங்கரமா முடிச்சாரு. அது இன்னைக்கு காலையில நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க விளாக்ல பாத்துருப்பீங்க. தரமான சம்பவம் எல்லாமே. அதுவும் அந்த ஜோக் ஃபால்ஸ் எல்லாம் லைஃப்லயே மறக்க முடியாது. இந்த அன்எக்ஸ்பெக்டடா நான் நேற்று வேணாங்க நான் போயே போட சொல்லி கூட்டு வந்தேன். ஆனா சூப்பரா இருந்துச்சு. மூஞ்செல்லாம் கருப்பாக்குது இல்லையா? ஜோக் ஃபால்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வெயில சுத்தி மூஞ்செல்லாம் கருப்பாச்சு. வீட்டுக்கு போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சம் செதுக்கி ஆமா அழகு பண்ணிடுவாரு. ஆல்ரெடி எங்களே செதுக்கி அங்கேயே அழகு பண்ணிட்டாரு தலைவர். ஓவரால் நான் அந்த வீடியோல சொல்லணும் என்னன்னா, ஓவரால் பிளான் பார்த்திபன். ஓவரால் வந்து இந்த ஓவராலா வழி நடத்துறதும் பார்த்திபன் தான். சூப்பரா. ஏன்னா எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது, கர்நாடகா லாங்குவேஜ் தெரியாது. அது மட்டும் இல்லாம ஹிந்தி கொஞ்சம் தெரியும். ஆனா அதையுமே அவரே மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு எல்லா இடத்துலயுமே. சூப்பரா வந்து வழி நடத்தி சூப்பரா இந்த கோவா ட்ரிப்பை சூப்பரா ஃபினிஷ் பண்ணாரு. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அமௌண்ட் வேணும் இல்லை ரெடி பண்ணிட்டு இதோட தமிழ்நாடு ரைடு போக போகிறோம். ஒரு ஃபேமஸான பிளேஸ். அது இப்போலாம் ரிவீல் பண்ண மாட்டோம். கன்ஃபார்ம் நம்பருக்கு க்ளீன் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஃபைன் ப்ரோ போகலாமா? போலாம் ப்ரோ. ப்ரோ அப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. என்ன சொல்றது, நல்ல வீடியோ கூட அப்படின்னு மியூசிக் போட்டு அப்படியே வீட்டுக்கு போடி நிறைய போக முடியாது. ஓகே டாடா பை பாய். பாய் மக்களே. நானும் இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். எங்கன்னா எங்கே எத்தனை இந்த ரோட்டை போய் விளாக் பண்ணுறது. நான் குறைஞ்சி இருக்கிற வீடியோலாம் இந்த ரோட்லேயே பண்ணியிருக்கிறேன். அதனால் கேமரா உள்ள வச்சுக்கிறேன். மொபைலே முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோத்தோட இந்த விளாக் முடிஞ்சு போச்சு. கோவா விளாக் வீடியோலாம் க்ளீனாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்திருக்கு. வீடியோலாம் தரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் போட்டால் தெரியும். ஓகே ஜப்பல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.